Hello friends, welcome to Subhash Trade. இன்னைக்கு வந்து சார்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் friends. சார்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்களா, ட்ரேடிங்கில் வந்து சார்ட்டை பற்றி தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட், நான் வந்து ஜெரோதா அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போயிட்டு வாட்ச் லிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நான் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேனோ அதில் ஏதோ ஒரு கம்பெனியை வந்து எடுத்துக்கலாம். நான் டிமார்ட்டை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது செலக்ட் பண்ணும்போது பை செல் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதே மாதிரி சார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சார்ட் வந்து இங்கே வந்து காமிக்கும். ஸோ இந்த சார்ட் தான் வந்து டிமார்ட் கம்பெனியோட கேண்டில்ஸ்டிக் சார்ட். பட் வந்து இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ்க்குமே வந்து இந்த மாதிரி சார்ட்டு நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஸோ அதை வச்சு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட், அதாவது ஜெரோதா அக்கௌண்ட்டில் வந்து எப்படி ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை வந்து வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி tradingview.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே போய் நம்ம எந்த ஸ்டாக்கோட சார்ட்டை பார்க்கணுன்னாலும் கூட பார்த்துக்கலாம். இப்படி தான் அந்த மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட சார்ட் வந்து இங்கே வச்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேண்டில் இருக்குது பாருங்கள். சப்போஸ் இந்த ரெட் கலர் கேண்டில் நான் வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்த கேண்டில்ஸோட ப்ரைஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா அந்த இயர் அண்டு மந்த்து, இப்போ எந்த மந்தில் இருக்குது அந்த மந்தோட குறிப்பிட்ட கேண்டிலோட வேல்யூ என்ன, அந்த மாதிரி நம்ம வந்து நீட்டாக பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ரெட் கலர் கேண்டிலில் வந்து ஸ்பாட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 23 February வந்து 631 rupees வந்து அந்த தேதிக்கு வந்து அந்த ரேட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி ஒரு குறிப்பிட்ட கேண்டில்ஸோட ரேட்டை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா மேலே டைம் ஃப்ரேம், இப்போ வந்து 1 minute டைம் ஃப்ரேம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். 1 minute டைம் ஃப்ரேம்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகிற அந்த ஒரு நிமிஷத்துக்கு என்னென்ன ரேட் இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 15 minutesக்கு வச்சுக்கலாம். ஸோ 15 minutes கேண்டில் இது பாருங்கள், மீன்ஸ் 15 minutesக்கு என்ன ரேட் இருந்துச்சு, ஒரு 15 minutesக்கு ஒரு கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ 1 hour வச்சுக்கிட்டோம்னா 1 hourக்கு ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். 1 hourக்கு அந்த கேண்டிலோட ரேட் என்ன இருந்துச்சு, அந்த ஸ்டாக்கோட என்ன ரேட் என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி 1 day 1 month அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்ன இருந்துச்சு அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கும் போது நம்மளுக்கு ஒரு ட்ரேட் எடுக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பார்க்கணும். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அதே மாதிரி இந்த சார்ட்டை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.